நண்பர்களே, நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அ ஒரு காட்டுல வந்து ஒரு தூக்கணாங்குருவி நல்லா சூப்பரா கூடு கட்டி நல்லா சொகுசா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே காட்டுல வந்து ஒரு குரங்கு இருந்தது. அந்த குரங்கும் அது பாட்டுக்கு ஜாலியா பழங்கள பறிச்சு தின்றது. இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் என்னாச்சு, பெரிய மழை சோர்ன்னு பெஞ்சுதான். அந்த நேரம் பார்த்து தூங்குனங்குருவி நல்லா நனையாமல் சொகுசாக உட்காந்துட்டு அது பாட்டுக்கு அந்த கூண்டுக்குள்ளே இருந்த கூண்டுல ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்தது. அப்போ வந்து இந்த குரங்கு வந்து அது மழையில் நனைஞ்சிக்கிட்டு அது பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துருக்கு. அப்போ வந்து என்ன ஆச்சான், இவர் இந்த தூங்குனாங்குருவி வாய வச்சுட்டு சும்மா இல்லாமல், எங்களுக்கு பாருங்க கடவுள் வந்து ரெக்க வாய் தான் கொடுக்குறோம். நாங்கள் இந்த வாயை வச்சு எப்படி கூடு கட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டுக்குள்ளே 10 வருஷத்துக்கு மழை பெஞ்சாலும் நனையாது. ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு கை கொடுத்துருக்காரு, கால் கொடுத்துருக்காரு, வால் கொடுத்துருக்காரு. ஆனால் உங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு கூடு கட்டிக்க முடியலையே அப்படின்னு. உடனே சுற்றில இருந்த வேறு வேண்டாம், அந்த மாதிரிலாம் பேசாத, அவங்களுக்கு திறமை இருந்தாலும் அதுக்கு தற்பெருமை தாங்க முடியல. உடனே குரங்கும் சரி சரி இப்போ விட்றாப்போ, அதுவும் மழை பெய்கிற வரைக்கும் விடலை. உடனே குரங்கு சொல்லிச்சான், எனக்கு வந்து கடவுள் வந்து கூடு கட்டுற திறமை தெரியல, ஆனால் கெட்டின கூடை வந்து பிச்சு போடுறதுக்கு திறமை கொடுத்துருக்காருன்னு அந்த கூட்டை அப்படியே பிடிச்சி கீழே போட்டுச்சு. உடனே ஐயோ குருவின்னு அது அவ்வளோதான், அது கூடு போச்சு. இதுலேருந்து என்ன செய்யுது, யாருக்கு என்னென்ன திறமை இருக்கோ அவங்களுக்கு அந்தந்த திறமை. அதனால் அடுத்தவங்களை வந்து நம்ம வந்து ஏளனமாக பேசணும். ஏளனமாக பேசுனா இதான் நிலைமை. அதே மாதிரி இன்னொரு கதை, ஒரு ஒரு தேயிலை தோட்டத்தில் வந்து அம்மா அப்பா வேலை பார்ப்பாங்க. அந்த பையன் வந்து அங்கே விளாண்டுட்டு இருப்பான். அந்த பையன் விளாண்டுட்டே இருக்கும்போது அங்கே சுற்றில உள்ளவங்க எல்லாத்தையும் பயம் காட்டுன்ட்டு, ஐயோ புளி வருது புளி வருது புளி வருதுன்னு எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து எங்கே புளின்னு, ஐயா நல்லா ஏமாந்துட்டீங்களா. சரி, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்ட்டு. திருப்பி இன்னொரு நாள் ஐயோ புளி வருது திருப்பி எல்லாம் அடிச்சு பிடிச்சி எல்லா வேலையும் விட்டு ஓடி வந்தா இந்த மாதிரி விளையாடுறாங்க இனிமேட்லேருந்து அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் 3ஆவது நாள் உண்மையிலே புளி வந்துச்சு. உண்மையிலே புளி வந்த உடனே ஐயோ புளின்னு கத்தான். புளின்னு கத்துனா அவன் அப்படி தான்டா, அவன் விளையாட்டுக்கு நம்மளெல்லாம் பயம் கட்டுறது அப்படி சொல்லுவான்னு. உடனே அந்த புளி வந்து அந்த பையனை அடித்து கொன்று சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இந்த கதையில் என்ன தெரியுது, என்றைக்குமே நம்ம வந்து விளையாட்டுக்கு கூட ஆபத்தானது வந்து பொய் சொல்லி விளையாடக்கூடாது. பொய் சொல்லினா உண்மையிலே ஆபத்து வரும்போது யாருமே வந்து அந்த பையனை காப்பாற்றினேன். அதுதான் இந்த கதையோட அர்த்தம். எப்பயுமே உண்மையை பேசி உண்மையோட வாழணும். இதுதான். நன்றி.